இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும் ஒரு பாத்ரூம்குள்ள போட்டு அடைச்சு வச்சிடுறாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, அந்த ஊர்லயே இருக்கிற ஒரு சில பேரு நைட்டு ஆத்துல குளிச்சுட்டு வீட்டுக்கு போலான்னு போறப்ப ஏதோ கிச்சு கிச்சுன்னு சவுண்டு கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல நைட்டு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஒன்னா இருக்காங்க. அது யாரா இருக்கும்னு பார்த்தா இருட்டுல சரியா யாருன்னே தெரியல. ஆனா அந்த பையனோட முகத்தை மட்டும் அந்த ஊர்க்காரங்க பாத்துறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஊர்ல மில்லுல வேலை செய்யற ஒருத்தவன் தான். இந்த விஷயத்தை பத்தி அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சிலர்கிட்ட சொல்லிட்டு திரும்பவும் அடுத்த நாள் அதே நேரத்துக்கு போய் பார்த்தா அவங்க 2 பேருமே அங்கேயே தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் ஒருத்தவங்க வீடு இருக்கு. அந்த வீட்லயே இருக்கிற ஒரு பொண்ணு தான் இந்த மில்லுக்காரன் கூட தப்பான கள்ள தொடர்பு வச்சிருக்கான்னு இவங்க நினைச்சுக்கிறாங்க. அதனால அந்த வீட்லயே இருக்கிற ஒரு பையனுக்கு கால் பண்ணி உங்க அண்ணி இது மாதிரினா இருக்காங்கன்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்றானுங்க. அதெல்லாம் கேட்ட இவனும் நைட்டு வந்து பாக்குறான். ஆனா அந்த பொண்ணோட மூஞ்சி ஒழுங்காவே தெரியல. அதனால இவனும் அண்ணி மேல சந்தேகப்பட்டு நடந்த எல்லாத்தையுமே போய் அப்பா கிட்ட சொல்லிடுறான். அவங்க அப்பாவும் அவங்க பையன் கிட்ட உன்னோட ஒய்ஃப் இப்படின்னா இருக்கான்னு சொல்லிடுறாரு. இதெல்லாம் கேட்ட அவங்க ஹஸ்பண்டுக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுது. இதனால மனைவி கூட பேசும்போது கூட ஒரு சந்தேகத்தோட தான் பேசுறாரு. இவளை கையும் கவலமா பிடிக்கணும்னு எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து அவங்க எப்பவும் போல அந்த 2 பேருமே அந்த பாத்ரூம்குள்ள போறப்ப இவனுங்க எல்லாருமே சேர்ந்து அந்த கதவை வெளியில இருந்து லாக் பண்ணிடுறானுங்க. என்னடா சத்தம் கேக்குதேன்னு அந்த வீட்லயே இருக்கிற ஒரு அம்மா வெளியில வராங்க. அந்த அம்மாவோட பையனும் நிர்மலா என்னை ஏமாத்திட்டா, அப்ப வேற ஒருத்தையும் கூட கள்ள தொடர்புல இருக்காங்கிறத இவனும் சொல்றான். அப்ப ஏன் கூட தூங்கிட்டு இருந்தது யாரான்னு கேக்குறப்ப அந்த மருமக வராங்க. இதெல்லாம் பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப இந்த பாத்ரூம்ல அடைச்சது யாரான்னு பார்த்தா முதல்ல அந்த மில்லுக்காரன் வெளியில வரான். அதுக்கு பின்னாடியே இது மாதிரி விஷயங்களை முத பார்த்து இந்த ஊர் மக்களுக்கு நான் பரப்பனா பாத்தீங்களா, அவனோட ஒய்ஃப் அந்த பாத்ரூம்குள்ள இருந்து வெளியில வரா. இதுனா தெரிஞ்சதும் ஒண்ணுமே பண்ணாத இந்த நிர்மலாக்கு மனசே கஷ்டமாயிடுது.